2 2008 மாடல் பாருங்க. எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நம்ம ரஸ்ட் ஆயிருக்க கூடாது. இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஸ்ட் ஆயிருந்ததுன்னா இன்ஜின் கழட்டி வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதனால மெயினா நீங்க யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னா இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துடும். அது இல்லாம 6 ஏர் பேக் வந்த வண்டிங்க. இது பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். நல்ல டச் ஸ்கிரீன் செட்டு, லெதர் சீட் கவர், நல்ல மேட், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் தைச்சு போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி 2024 ஷோரூம்ல டு வெளியே வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அடிபடாத வண்டிங்க. டிக்கி, பேனட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே, டோர்ஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. அடுத்த கன்சல்டிங் விட நம்மளது ஒரு 10 ரூபா 15 ரூபா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இருக்கு. ஏன்னா 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் போட்டு எடுக்கிறீங்க. ரொம்ப தெளிவான வண்டி வேணும்னா நம்மளோட ஐஸ்வர்யா கார்ஸ் தேர்ந்தெடுத்து வரலாம். நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாயில சாண்ட்ரோங்க. இது கோயம்புத்தூர் நம்பர்ல ஃபேன்சி நம்பர் 8222 2008 மாடல் பாருங்க. எந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்குன்ட்டு. இந்த இடத்துல நம்ம ரஸ்ட் ஆயிருக்க கூடாது. இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுக்கணும். இதுலயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரஸ்ட் ஆயிருந்ததுன்னா இன்ஜின் கழட்டி வேலை செய்யற மாதிரி இருக்கும். அதனால மெயினா நீங்க யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னா இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். இது 2008 மாடலுங்க. எஃப்சி பாத்தீங்கன்னா 2030 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸும் இதுல கரண்ட்ல இருக்கு. டயர்ஸ் ஈவன் பாத்தீங்கன்னா ஒரு 75% மேல இருக்கு. நல்ல நூடில்ஸ் மேட் போட்டிருக்காங்க. நான் வண்டி பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா யூஸ்டு கார்ஸ் எடுத்தீங்கன்னா ஒரு ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிட்ட. இந்த வண்டி மட்டும் இல்ல, எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அப்படிதான் இருக்கும். பாத்தீங்கன்னா எல்பிஜி இது வந்து ஃபிட் பண்ணிருக்காங்க. பெட்ரோல் வித் எல்பிஜி இருக்கு. கோயம்புத்தூர் நம்பர்ல ஒரு வண்டி தெளிவான வண்டி வேணும்னா ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே குவாலிட்டியா தான் இருக்கும். இந்த மாதிரி சாண்ட்ரோ, i10 அந்த மாதிரி ஒரு 10 வண்டி இருக்கும். நம்ம சாம்பிளுக்கு ஒன்று தான் காமிக்கிறோம். ஏதாச்சும் வேணா கான்டாக்ட் பண்ணுங்க, சேட் பண்றோம், உடனே இன்ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? ஃபோர்ட் எக்கோ ஸ்போர்ட்ஸுங்க. இது டைட்டானியம் பிளஸ் டாப் எண்ட் மாடலு. இது பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துடும். அது இல்லாம 6 ஏர் பேக் வந்த வண்டிங்க. இது பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடும். நல்ல டச் ஸ்கிரீன் செட்டு, லெதர் சீட் கவர், நல்ல மேட், ஃபுல் மேட், கட் மேட் எல்லாம் தைச்சு போட்டிருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா புது வண்டி 2024 ஷோரூம்ல டு வெளியே வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். டயர்ஸும் நல்லா இருக்கும். இந்த வண்டி யூஸ்டு கார்ஸ் எடுத்த ஃபீலிங்கே இருக்காது. ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி தான் இருக்கும். டென்ட் கிராச்சஸ் இருக்காது, ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 7,35,000 கேட்கறாங்க. இது பேங்க் லோன் வந்து ஒரு 5 to 6 லட்சம் ரூபா வரைக்கும் கிடைக்கும். இந்த வண்டியை பத்தி அதர் டீடைல்ஸ் வேணா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. ஹோண்டால ஜாஸ்ங்க. இது வி மாடல். இதுல வந்து ஏபிஎஸ் ஏர் பேக் அலைஸ் வந்துடும். கோயம்புத்தூர் நம்பர் சிங்கிள் ஓனர்லிங்க. 1,42,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பாத்தீங்கன்னா நீட் இன்டீரியர், நல்ல சீட் கவர், புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். டேஷ்போர்ட்ல இருந்து நீங்க ஒவ்வொன்றும் வாட்ச் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு தெளிவா நம்ம வந்து ஓபன் பண்ணி ஏன் காமிக்கிறோம்னா வெளியூர்ல இருந்து வரீங்க, டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனாலதான் நம்ம காமிக்கிறோம். அது சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர், சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அடிபடாத வண்டிங்க. டிக்கி, பேனட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே, டோர்ஸ் எதுவுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. அடுத்த கன்சல்டிங் விட நம்மளது ஒரு 10 ரூபா 15 ரூபா ஜாஸ்தியா தான் இருக்கும். ஆனா ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இருக்கு. ஏன்னா 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம் போட்டு எடுக்கிறீங்க. ரொம்ப தெளிவான வண்டி வேணும்னா நம்மளோட ஐஸ்வர்யா கார்ஸ் தேர்ந்தெடுத்து வரலாம். இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 6,60,000 சொல்றாங்க. இது வந்து பிக்சட் பிரைஸே கிடையாதுங்க. நான் வந்து பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி தருவேன். இது 5 லட்சம் ரூபா லோன் கிடைக்குங்க. கஸ்டமர் சொல்றது சொல்றோம். ஆனா இதுல இருந்து நம்ம எவ்வளவு கம்மியா என்னால வாங்கி தர முடியுமோ நான் வாங்கி தருவேன். டாட்டால விஸ்டாங்க. இது வந்து குவார்டர் ஜெட் இன்ஜின். 2011 கடைசி 14 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. TN 78 நம்பரு. இது பாத்தீங்கன்னா 1,10,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். இன்டீரியர் பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு. ஒரு டென்ட் கிராச்சஸ் பார்க்க முடியாது, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. வண்டி இன்ஜின் 100% இருந்தாதாங்க நம்ம ஷோரூம்குள்ளேயே நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம பண்றது ஃபுல்லாமே சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர், லோக்கல் நம்பர் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பிரைஸ் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஓனர்ஸ் அதிகமா இருந்தாலும் பிரைஸ் லோவாகும். அதே மாதிரி டென்ட் கிராச்சஸ், கீழே ரன்னிங் போர்ட்ல ரஸ்ட் ஆயிருக்கு, இன்ஜின் ரூம்ல ரஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னாலும் பிரைஸ் கம்மியாகும். என்னங்க இவ்வளவு பிரைஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனால் எங்கிட்ட இருக்கிற வண்டி ஃபுல்லாமே பாடியும் சரி, இன்ஜினும் சரி, வண்டியும் புக்கு ஒன்னா இருக்கணும். அந்த மாதிரி தெளிவா இருந்தா நம்ம ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம 25 வருஷமா இந்த ஃபீல்ட்ல நினைச்சு நிற்க முடியாது. அதனால தெளிவான வண்டி வேணும்னா உடனே ஐஸ்வர்யா கார்ஸ்க்கு வாங்க. இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2.25 சொல்லுவாங்க, பேசலாம். இது பிக்சட் பிரைஸே கிடையாது. என்னால பெஸ்ட் பிரைஸ்க்கு வாங்கி தர முடியும், ஹை பிரைஸ் தர முடியும்.
ஹை பிரைஸ் ஃபீல் பண்ண வேண்டாம். பிரைஸ்க்கு உங்களுக்கு நான் வாங்கி தரேன். மாருதியில ஸ்விஃப்ட் வீடியோங்க என்ன குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா அப்போ 2009 வந்த ஸ்டிக்கர் கூட ரிமூவ் ஆகலைங்க. சேஸ் நம்பர் இந்த மாதிரி பாத்துடுங்க. இந்த இடத்துல ரஸ்டா இருந்தாலோ இல்ல இது கட் ஆகி கொஞ்சம் ஒர்க் பண்ணி இருந்தாலோ எடுக்காதீங்க. இந்த பேனட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகல. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் கூட மாத்தலிங்க. கம்பெனில வந்த கிளாஸ் குவாலிட்டி இந்த மாதிரி தான் எடுக்கணும். என்னடா குவாலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு கார்ஸ்லயே பாத்தீங்கன்னா டேஷ்போர்டு பாருங்க, சீட் கவர் பாருங்க, டயர்ஸும் ஈவன் நல்லா இருக்கும். கம்பெனி ஸ்டிக்கர் எதுவுமே ரிமூவ் ஆகாம இன்ஜின் ஆட்டம் இருக்குங்க. ஜென்ரேட் மாதிரி ரைஸ் ஆகி ஓடாது. அந்த மாதிரி நம்ம வண்டி நம்ம நிறுத்தி வியாபாரமே பண்றது இல்ல. கேஸ் நம்பர் இந்த பிளேட் இல்லைன்னா எடுக்காதீங்க. இந்த மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்ச் வருது. இந்த கம்பெனில வந்த ஸ்டிக்கர் கூட ரிமூவ் ஆகல. இந்த மாதிரி பார்த்து எடுங்க. இப்ப நிறைய வண்டி ஆக்சிடென்ட் வெஹிக்கிள் என்கிட்ட ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வருது, எக்ஸ்சேஞ்சுக்கு வருது. அந்த மாதிரி வண்டி எடுக்காதீங்க. இந்த மாதிரி தெளிவா பார்த்து தான் எடுக்கணும். இது 2009 2 ஓனர் 67 நம்பர். இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 320 சொல்லுவாங்க. FC இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க. 5 இயர்ஸ் FC கரண்ட். இன்ஜின் 100% இருக்குங்க. இந்த மாதிரி ஸ்விஃப்ட் எங்கிட்ட 7-8 வண்டி 10 வண்டியே இருக்கு. சாம்பிளுக்கு ஒரு வண்டி தான் காமிக்கிறோம். பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிங்க. இதுல ZXல GXI வேரியன்ட்டுங்க. இது டாப் எண்ட் மாடல் அப்ப வந்ததுல. இது 2008 மாடல், 2 ஓனர், 1,00,000 கிலோமீட்டர் தான் சம்திங் ஓடி இருக்கும். இது பாத்தீங்கன்னா டயர்ஸும் நல்லா இருக்கு. FC பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த டோர் கீழே ரன்னிங் போர்டுல எல்லாமே ரஸ்ட் ஆயிருக்கும். அது இன்ஜின் ரூம்ல ரஸ்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி வண்டி எல்லாம் கொஞ்சம் விலை கம்மியா தான் கிடைக்கும். ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்ற வண்டி எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. இன்ஜின் நல்லா இருக்கணும். வண்டியும் புக்கு ஒன்னா இருக்கணும். ஃப்ரண்ட்ல ஆக்சிடென்ட் ஆகி ஒர்க் பண்ண வண்டியா நம்ம நிறுத்துறது இல்ல. அதனாலதான் ஒரு 5-10 ஜாஸ்தியா இருந்தாலும் குவாலிட்டியான வண்டி நம்ம நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா 235 சொல்றாங்க. இதுவும் பிக்சட் பிரைஸே கிடையாது. பெஸ்ட் பிரைஸுக்கு நான் வாங்கி தரேன். ஓகேங்களா? பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா வேகனாருங்க. வேகனார்ல LX. இது பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ வந்துடும். 2003 கடைசி 4 ரெஜிஸ்ட்ரேஷன். இது பாத்தீங்கன்னா இந்த கிளாஸும் கூட விண்ட்ஷீல்டும் கூட மாத்தலிங்க. 2004 இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல தெளிவான வண்டி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி வண்டி நிறுத்தி தான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது இன்சூரன்ஸ் மட்டும் இல்ல, டயர்ஸ் எல்லாம் ஈவன் ஒரு 75% மேல இருக்கு. நல்ல சீட் கவருங்க. இந்த இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்கு. டேஷ்போர்டு, இன்டீரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா, டோர் பேட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரஸ்ட் ஆகி இருக்கிற வண்டி எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி வண்டி தான் நீங்க எடுக்கணும். 2003 கடைசி 4 லோ மாடலே, ஒரு ரஸ்ட் இல்ல, டென்ட் கிராச்சஸ் இல்ல, அடிபடல, தெளிவான வண்டி தான் நம்ம கிட்ட இருக்கும். பாத்தீங்கன்னா FC கரண்ட்ல இருக்கு. டயர்ஸும் நல்லா இருக்கு. எந்த வித செலவு இல்லாத வண்டியா ஓட்டிப்பலா இருக்கு. ரொம்ப நல்ல வண்டிங்க. வேகனாரே நம்ம கிட்ட ஒரு 10 வண்டி இருக்குங்க. பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மினி 7 சீட்டருங்க. மகேந்திரால காண்டோ. இது பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள். இது 2012 கடைசி 13, 2 ஓனருங்க. அது ஈரோடு நம்பர்ல இருக்கு. ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. ABS ஏர்பேக் அலாய்ஸ் வந்துரும். நல்ல சீட் கவர். இன்ஜின் சூப்பரா இருக்குங்க. 1,12,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்டீரியரும் நல்லா இருக்கும். அடிபடாத வண்டி, ரஸ்ட் ஃபார்ம் ஆயிருக்காது. லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி டீசல் வெஹிக்கிள் கிடைக்காது. இந்த வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க. கஸ்டமர் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 3,45,000 சொல்றாங்க. டீசல் வண்டியில ஒரு மினி 7 சீட்டர் கிடைக்காது. ஏன்னா ஆல்டோ, சாண்ட்ரோ, வேகனாரே 2.5 lakhs மேல போயிட்டு இருக்கு. அதனால இந்த வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க. உடனே நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதியில ஸ்விஃப்ட் VXIங்க. 2011 மாடல், 2 ஓனர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா வண்டி நான் ஒவ்வொன்றும் ஏன் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரிஜினாலிட்டி இந்த பேஸ்ட் எல்லாம் அடிபட்டு களைஞ்சிருக்க கூடாதுங்க. இந்த பேஸ்ட் திருப்பி ரீபேஸ்ட் வச்சிருக்க கூடாது. இந்த மாதிரி வண்டி எடுங்க. ரெண்டாவது சேஸ் நம்பரும் இந்த இடத்துல அரிச்சிருக்க கூடாது. வேற நம்பர் பஞ்ச் ஆயிருக்க கூடாது. நிறைய பேர் ஏமாந்து விலை கம்மின்னு சொல்லி எடுத்துடுறீங்க. அதனாலதான் ஒவ்வொரு டைமும், ஏன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு எங்கிட்ட தான் வருது, ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட காமிக்கிறோம். டயர்ஸ் நியூ டயர்ஸுங்க. சீட் கவர் பாத்தீங்கன்னா ஹை லுக்கா தைச்சு போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட்டு, டச் ஸ்கிரீன் செட்டுங்க, ரிவர்ஸ் கேமரா. இது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் இயர் 2 வரைக்கும் இருக்கு. எந்தவித செலவும் இல்லாத வண்டி தான் நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். ஏசி நல்ல கூலிங் இருக்குங்க. நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். இது ஃபுல் ஃபிட்டிங்ஸோட. இந்த வண்டி பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 365 சொல்றாங்க. இதை அனுசரிச்சு கொடுத்துருவாங்க. வேற வண்டி எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி வண்டி எப்பயுமே 10 to 15. ஸ்விஃப்ட்ல டீசலும் பெட்ரோலும் ஒரு 10க்கு மேற்பட்ட வண்டி இருக்கு. லோக்கல் பினான்ஸ்ல 2.5 வரைக்கும் என்னால லோன் பண்ணி. பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா சாண்ட்ரோல ஜிங்க்குங்க. 2006
2006 மாடல். இது FC பாத்தீங்கன்னா 2026 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸ் கரண்ட், ஃப்ரண்ட் டயர்ஸ் ரெண்டுமே நியூவா இருக்குங்க. நல்ல சீட் கவர், ஏசி ஃபுல் கூலிங். இந்த வண்டிக்கு ஹைலைட் பாத்தீங்கன்னா இன்ஜின் சூப்பரா இருக்குங்க. 1.15 தான் ஓடி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபுல் மெயின்டைன் இருக்கறனால இன்ஜின் நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ரிமோட் லாக் எல்லாமே வந்துரும். ஹெட்லைட் முதற்கொண்டு சூப்பரா இருக்கு. இப்போ செகண்ட் ஹேண்ட் யூஸ்டு கார்ஸ் வாங்கணும்னா இந்த மாதிரி வாங்குங்க. ஏன்னா ரஸ்ட் ஃபார்ம் ஆனதோ, அடிபட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆனதோ நீங்க வாங்கிடாதீங்க. நாளைக்கு சேல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சிட்டோ அந்த மாதிரி போட்டு வாங்குவீங்க. ஆனா வண்டியை தேர்ந்தெடுக்கிறது ஒரு தரமான இடத்துல வாங்குங்க. ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, ஷோரூம்ல இருக்கிற அத்தனை வண்டியுமே குவாலிட்டியா இருக்குங்க. இன்ஜின் நல்லா இருக்கும், அடிபடாத வண்டியா இருக்கும். முதல்ல ஆக்சிடென்ட் ஆன வண்டி வாங்கிடாதீங்க. வேற வண்டி வேற, அந்த மாதிரி மேட்ச் பண்ண வண்டி நீங்க யூஸ் பண்ணி வாங்கிடாதீங்க. அதனாலதான் இத்தனை டைம் சொல்லியிருக்கோம், லோ பட்ஜெட் வெஹிக்கிள்னாவே இவ்வளவு குவாலிட்டியா வச்சிருக்கோம் அப்படின்னா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். சாண்ட்ரோல ஜிங்க்குங்க. நம்ம ஷோரூம்லயே ரொம்ப ரொம்ப தெளிவான வண்டி இதுவும் சொல்லலாம். ஏன்னா 2 ஓனர்ல வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. அது வித் எல்பிஜியோட இருக்கு, கம்பெனி என்டாஸோட இருக்குங்க. இந்த வண்டி யூசேஜே இல்ல. டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ஒரு 90% இருக்கும். ஒரு சின்ன டென்ட் மட்டும் தான் அது குறைன்னு சொல்லலாங்க. ஏசி ஃபுல் கூலிங், டேஷ்போர்டு நீட்டா இருக்கும், நியூ வண்டி மாதிரி இருக்கும். வெல்வெட் சீட் கவருங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித வேலையும் இருக்காதுங்க. வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ற மாதிரி தான் இருக்கும். வித் எல்பிஜியோட இருக்கு. 2 ஓனர் தான். நேம் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி பண்ணி தரணும். இந்த பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2.35 சொல்லுவாங்க. வேற வண்டி 7 சீட்டர் நம்ம கிட்டே எடுத்துட்டாங்க, எர்டிகா எடுத்துட்டாங்க. அதனால இது பெஸ்ட் பிரைஸ்க்கு என்னால வாங்கி தர முடியும். கஸ்டமர் சொல்ற ரேட் நம்ம சொல்லி இருக்கோம். ஆனா என்னோட கஸ்டமருக்கு தெரியும் எந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸ், மார்க்கெட் பிரைஸ்க்கு நான் வாங்கி தருவேன்ட்டு. வண்டியில சுத்தமா குறையே சொல்ல முடியாதுங்க. எந்த மெக்கானிக்கல வேணா செக் பண்ணிக்கலாம், வச்சு செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சாண்ட்ரோ, i10 என்கிட்ட ஒரு 10 வண்டி இருக்குங்க. எந்த வண்டி, அதாவது இனோவா கிறிஸ்டா வேணாலும், இனோவா வேணாலும், ஸ்கார்பியோ, பொலிரோ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. உடனடியாக நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஆல்டோங்க. ஆல்டோ 2007 இருந்து 12 வரைக்கும் சரியான டிமாண்டா இருக்கும். இது லோக்கல் நம்பர்ல 2009 மாடல், 2 ஓனருங்க. வெறும் 72,000 ஓடி இருக்கு. டயர்ஸ் புதுசுங்க. நல்ல லெதர் சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க. ஏசி நல்லா இருக்கும். லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 5 வருஷம் FC கரண்ட்டுங்க. இன்சூரன்ஸ் ஒரு 1 இயர் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 195 தான் சொல்லுவாங்க. அடிபடாத வண்டி எடுத்தா இந்த மாதிரி தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஓனர்ல கோயம்புத்தூர் நம்பர், திருச்சி நம்பர் அந்த மாதிரி இருக்கு. இந்த வண்டியோட ஹைலைட்டே பாத்தீங்கன்னா வெறும் 31,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. எங்க வேணா செக் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நியூ டயருங்க. நல்ல லெதர் சீட் கவர், நல்ல கவர் சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க. ரிமோட் லாக் இருக்கு, சென்ட்ரல் லாக் இருக்கு, நல்ல நூடில்ஸ் மேட் இருக்கு. அடிபடாத வண்டி 31,000 கிலோமீட்டர்ல ஃபுல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி வண்டி தான் எங்ககிட்ட ஒரு 7-8 வண்டி இருக்கு. பழைய ஆல்டோ சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர், லோக்கல் நம்பர்ல கிடைக்கிறது டிமாண்டு. ஆனா நம்ம கிட்ட ஒரு 10 வண்டி இருக்குங்க. டேங்க் என்டாஸோட இருக்கு, வெறும் பெட்ரோலோட இருக்கு. இந்த வண்டியை பத்தி அதர் டீடைல்ஸ்னா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. சாண்ட்ரோல ஜிங்க்குங்க. இது 2007 மாடல், லோக்கல் நம்பர், TN45 நம்பருங்க. 133 ஃபேன்சி நம்பரு. ஹெட்லைட் முதல் கொண்டு புது ஹெட்லைட் போட்டிருக்காங்க. டயரும் ஈவன் ஒரு 75% மேல இருக்கு. நல்ல சீட் கவருங்க. ஏசி நல்ல கூலிங்ல இருக்கு. இன்ஜினும் நல்லா இருக்கும். நம்ம ஒவ்வொரு வண்டியுமே இன்ஜின் நல்லா இருக்கு, அடிபடாத வண்டி தான் செலக்ட் பண்ணி ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க தைரியமா எடுக்கலாம். இது இன்னொரு பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா எல்பிஜி என்டாஸ்ல இருக்குங்க. அதனால லோக்கல் நம்பர், சாண்ட்ரோல 2 ஓனர்ல, பெட்ரோல் வித் எல்பிஜி வண்டி பாத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காது. யூஸ் கார் எடுத்த ஃபீலிங்கே இருக்காதுங்க. நீங்க எடுத்துட்டு போய் பட்டறையில போய் ஒரு 10 ரூபா 20 ரூபா செலவு பண்ற மாதிரி எந்த வண்டியுமே நம்ம நிறுத்துறது இல்லை. ஏன்னா வண்டியை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் வராங்க. அதனால நாங்களே செலக்ட் பண்ணி கஸ்டமர் பிளேஸ்ல இருந்து வரும்போதே வண்டி ஏதோ வேலையை தான் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி தான் ரெடி பண்ணி தான் நம்ம நிறுத்துறோம். அதனால பயப்படாம நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? காமிக்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாட்டால டியாகோங்க. எக்ஸட். இது டாப் எண்ட் மாடல். ABS, ஏர் பேக், அலைஸ் வந்துருங்க. பாத்தீங்கன்னா வெறும் 86,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 2016 மாடல், சிங்கிள் ஓனர்லயே இருக்குங்க. சீட் கவர் நல்லா இருக்கும். டச் ஸ்கிரீன் செட் இருக்கு. ஃபுல் மேட், கட் மேட் இருக்கு. பாத்தீங்கன்னா எந்த வித செலவும் இல்லைங்க இந்த வண்டியில. ஏசி நல்ல கூலிங். யூசேஜ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஏன்னா அந்த ஸ்கெட்ச் மார்க் முதல் கொண்டு இன்ஜின் ரூம்லயும் சரி, கீழே இன்டீரியர் சரி, அந்த கம்பெனியில போட்ட ஸ்கெட்ச் மார்க் முதல் கொண்டு இருக்கும். ஏன் நம்ம இந்த அளவுக்கு வண்டியை சுத்தி தெளிவா நிதானமா காமிக்கிறோம் அப்படின்னா எந்த சைடுமே டென்ட் கிராச்சஸ் அடிபட்டு இருக்காது. வண்டி ரொம்ப தெளிவா இருக்கு. ஏன்னா வெளியூர்ல இருந்து வரீங்க, உங்களை நாங்க வர வச்சு ஏமாத்தக்கூடாது. அதனால வண்டியை துல்லியமா நாங்க உங்களுக்கு எடுத்து அனுப்புறோம். அதே மாதிரி வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்தீங்கனாலும் இன்னொரு வீடியோ வேணாலும் நாங்க எடுத்து அனுப்புறோம். தெளிவான வண்டி தான் நம்ம வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம்.
இது 4.25 ரூபா சொல்லுவாங்க. 3 to 3.25 வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும். இது வந்து பிரைஸ் வந்து நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸட் பிரைஸ் இல்லை. நம்ம சொல்ற பிரைஸ் கஸ்டமர் சொல்றோம். ஆனா என்னோட கஸ்டமருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு பிரைஸ் வந்து ஆஃபர் பண்ணி உங்களுக்கு கம்மியா வாங்கி தந்திருக்கேன்னு தெரியும். அதனால தெளிவான வண்டி வேணா நீங்க ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? மாருதியில ஸ்விஃப்ட் VXIங்க, அது லோக்கல் நம்பர் TN45 நம்பர், செகண்ட் ஓனர்ல இருக்குங்க. கிலோமீட்டர் 1,62,200 கிலோமீட்டர் ஓடிக்கு. அது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 கிளாஸே தான், கம்பெனியில் வந்த கிளாஸ். நியூ டயர்ஸுங்க. பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, பெயிண்ட்ஸும் 100% இருக்கு. எந்த டென்ட் கிராச்சஸ் இல்லாம இருக்குங்க. ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை, டச் ஸ்கிரீன் செட் இருக்கு. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இருக்காது. இது பிரைஸ் கோட் பண்றது பார்த்தீங்கன்னா 4.15ன்னு சொல்றாரு. சார் கிட்ட சொன்ன அந்த அளவுக்கு போகாதுன்னு, நெகோஷியபிள் பிரைஸ் அனுசரிச்சு கொடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் சொல்ற பிரைஸ் தான் சொல்றோம். நாங்க வந்து வண்டி எங்க ஷோரூம்ல நிறுத்துறதா இருந்தா வண்டி தெளிவா இந்த மாதிரி இருந்தாதான் நிறுத்துவோம். இது வந்து பெஸ்ட் பிரைஸுக்கு நான் வாங்கி தரேன், இந்த பிரைஸ் தான் நீங்க நினைக்காதீங்க. அவங்க சொல்றதை நாங்க சொல்ல வேண்டிய கட்டாயம். அதே மாதிரி கஸ்டமர் பிளேஸ்ல XUV 500, டஸ்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. எந்த வண்டி வேணாலும் நீங்க கால் பண்ணலாம், உடனடியே எங்க ஸ்டாஃபுங்க ரிப்ளை பண்ணுவாங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்ப பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாருதியில ஆல்டோ LXIங்க, 2010 மாடல், சிங்கிள் ஓனர், லோக்கல் நம்பர்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா இதுவும் வின்சீல்டு 2010 தான் இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். ஏன்னா குவாலிட்டின்னு சொல்றோம் ஒவ்வொரு டைமும். உங்களுக்கு அது தெரியாது, ஏன்னா யூசேஜே இல்லாத வண்டி தாங்க வின்சீல்டு மாத்திருக்காது. அது மட்டும் ஒன்று சாம்பிளுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி வண்டி தான் இருக்கு. அது சிங்கிள் ஓனர், செகண்ட் ஓனர்ல அடிபடாத வண்டி, சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி அதிகமாக நம்ம கிட்ட இருக்கும். சர்வீஸ் ரெக்கார்டு இல்லைனாலும் சொல்லி தான் நாங்கள் கொடுப்போம். அதனால பயம் இல்லாம நீங்க எடுக்கலாம். 2 டயர் நியூவா இருக்கு, 2 டயர் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷன்ல இருக்கும். இது பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸும் கரண்ட். இந்த ஆல்டோ நிறைய பேர் மைலேஜுக்காக எடுப்பாங்க, டிமாண்டா இருக்கு. இந்த மாதிரி வண்டி ஆல்டோ 800, குவிட், இயானு இந்த மாதிரி லோன் கிடைக்கிற மாதிரி வண்டிங்க என்கிட்ட நிறைய இருக்கு. இந்த மாதிரி வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, நாங்க உடனடியாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். ஏன்னா இந்த வீடியோவை இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி ஏன் காமிக்கிறோன்னா, ராம்நாடு, அந்த சீர்காழி, இந்த மாதிரி வெவ்வேறு ஊர்ல இருந்து வராங்க, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே வராங்க. அதனால அவங்களுக்கு தெளிவா நம்ம எடுத்து கொடுக்கறதா நம்மளோட தொழிலோட நேர்மை. அதனால தெளிவான வண்டி வேணா தைரியமா வரலாங்க. ஒரு 5-10 பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்க இங்க எடுத்தாலும் சரி, வெளியே எடுத்தாலும் சரி, அடிபடாத வண்டியா எடுங்க. சம்பந்தப்பட்ட இடத்துல இன்ஜின் ரூம் பக்கமா ஏதோ துரு பிடிச்சிருந்ததுன்னா எடுக்காதீங்க. ஏன்னா சேஸ் எல்லாம் கட் ஆகிரும் ரன்னிங்ல. அதனாலதான் நாங்க ஒவ்வொன்றும் உங்ககிட்ட சொல்லி வியாபாரம் பண்றோம். குவாலிட்டினாவே நாங்க தேர்ந்தெடுத்து தான் நம்ம நிறுத்துறோம். குவாலிட்டினாவே ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ் ஞாபகமா வச்சுக்கோங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்போ பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா போலோல ஹைலைனுங்க. நம்ம எப்பயுமே குவாலிட்டி, ஷோரூம் கண்டிஷன் சொல்லிட்டு இருக்கோம். இது சாம்பிளுக்காக இந்த வண்டி காமிக்கிறவங்களுக்கு பாருங்க. 2013 மாடல், செகண்ட் ஓனர்ல இருக்கு. வெறும் 94,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. இது பாத்தீங்கன்னா லோக்கல் நம்பர்ல 2 ஓனர்ல சர்வீஸ் ரெக்கார்டு வெஹிக்கிள். அடிபடாத வண்டி தான் நமக்கு ஒவ்வொன்றும் காமிச்சிட்டு இருக்கோம். இது ஹைலைனால ABS ஏர்பேக் அலாய்ஸ் வந்துடும். டயர்ஸும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நிறுத்தி நம்ம ஷோரூம்ல நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது குவாலிட்டினாவே இந்த வண்டி ஒரு சாம்பிளா நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு வண்டி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா இதுவும் போலோல ஹைலைன், டாக்டர் யூஸ்டு வெஹிக்கிள், ஈரோடு நம்பர், சிங்கிள் ஓனருங்க. 2015 கடைசி, 16 ரெஜிஸ்ட்ரேஷன், 1.30 தாங்க ஓடி இருக்கு. கம்பெனி மெயின்டைன்ல தான் இருக்கு. இந்த வண்டி பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்னாவே இப்படிதான் இருக்கும், ஷோரூம் கண்டிஷன்ல தான் வண்டி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். இது வந்து ஹைலைன், ABS ஏர்பேக் அலாய்ஸ் வந்துடும். இந்த மாதிரி வண்டி தான் ஒவ்வொன்றும் நிறுத்தி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 5,50,000 சொல்றாங்க. இது பிக்சட் பிரைஸ்ல நெகோஷியபிள் பிரைஸ் தான். இதுக்கு பேங்க் லோன் வந்து நேற்று கேட்டோம், ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. லோ இன்ட்ரெஸ்ட்ல என்னால் வாங்கி தர முடியும். இந்த மாதிரி போலோ, வென்டோ நிறைய வண்டி இருக்கு. அதர் டீட்டெயில்ஸ்னா கால் பண்ணுங்க. நம்ம ஈரோடு ஐஸ்வர்யா கார்ஸ்ல இப்போ பார்க்க போற வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்கோடால ரேபிட்டுங்க, ஆம்பிஷன் பிளஸ். இது சேலன் நம்பர், 2 ஓனர்ல இருக்கு. மாடல் பார்த்தீங்கன்னா 2015. ஃபியூல் ஏர்பேக், ABS அலாய்ஸ் வந்துருங்க. நல்ல லெதர் சீட் கவர் தைச்சு போட்டிருக்காங்க. நல்ல ரிச் லுக்கா இருக்கு. பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் சொல்றாங்க. வெறும் 4.25 லட்ச ரூபா தான் சொல்றாங்க. அனுசரிச்சு கொடுத்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வண்டியில பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் இல்லை, பிளேஸ்மெண்ட் இல்லை, பெயிண்ட் ஷோவும் நல்லா இருக்கு.
ஸ்கோடா ராபிட் இந்த 15 ஒரு 5 லேக் சம்திங் சொல்லுவாங்க. இவங்க வெறும் 4.25 லட்சம் ரூபா தான் சொல்றாங்க. இந்த வண்டியை பத்தி அதர் டீல்ஸ் கால் பண்ணுங்க. ஸ்கோடா ராபிட்டே ஒரு 4-5 வண்டி இருக்கு. ஸ்கோடா ஆக்டிவியா இருக்கு. அதனால எந்த வண்டி வேணாலும் கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனே நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ஆல்டோல LXIங்க, இது 2009 மாடல், லோக்கல் நம்பர். டயர்ஸும் பாத்தீங்கன்னா நியூவா இருக்கு. இது 2 ஓனர்ல இருக்குங்க. வெறும் 94,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இன்டீரியர் பாருங்க, சீட் கவரு நல்லா இருக்கும். பாடி லைன்ல ஒரு ரஸ்ட் ஆகலைங்க. யூசேஜே இல்லாத வண்டிங்க. இந்த மாதிரி வண்டியா ஒவ்வொன்றும் நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கலாம். செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறோன்ட்டு அவசரப்பட்டு அடிப்பட்ட வண்டியோ, ஷோரூம்ல இருக்கிற வண்டி அத்தனையுமே இன்ஜின் நல்லா இருக்கும். ஆல்டோ, இந்த மாதிரி ஆல்டோ 800, ஈயானு, இந்த மாதிரி எந்த வண்டி 40,000 50,000 இன்சியல் அமௌண்ட்ல உங்களுக்கு வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க. நாங்க மீதி வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துறோம். இந்த மாதிரி வண்டி வேணும்னா உடனே கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க. எங்க ஸ்டாஃபுங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவாங்க. ஹோண்டா பிரியோங்க, வேரியன்ட் VX. இதுல பாத்தீங்கன்னா ABS, ஏர்பேக், அலாய்ஸ் வந்துடும். டயர்ஸும் நியூ டயர்ஸ் தான். 1,06,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி மெயின்டைன். நல்ல சீட் கவரு, சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவுமே இருக்கு. டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா 2015 சிங்கிள் ஓனர்னால பேங்க்ல லோன் கிடைக்கும். இது பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 4.25 லட்சம் ரூபா சொல்றாங்க. ஒரு 3-3.25 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி இது லோன் வாங்கி தரலாம். பிரைஸ் வந்து பிக்சட் பிரைஸ்ல நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வண்டி எடுத்தீங்கன்னா எந்த வித செலவு இல்லை. அது ஃபுல் ஆப்ஷன் வண்டி, சிங்கிள் ஓனர்ல, சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. இந்த மாதிரி வண்டி தான் நம்ம ஒவ்வொன்று காமிச்சிட்டு இருக்கோம். மாருதியில 800ங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ வந்து நல்ல வண்டிக்கு டிமாண்டா இருக்கு. அதுவும் கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பர்ல, சிங்கிள் ஓனர்ல ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பாத்தீங்கன்னா 2028 வரைக்கும் இருக்கு. இன்சூரன்ஸும் ஒரு 2-3 மாசம் கரண்ட்ல இருக்கு. எந்த வித செலவு இல்லாம சிங்கிள் ஓனர், சில்வர் கலர்ல வண்டி டிமாண்டா இருக்கு. மாருதி 800. அதுவும் ரொம்ப தெளிவான வண்டி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஃபுல் மெயின்டைன்ல இருக்கு. இந்த மாதிரி வண்டி வேணும்னா ஒரு மாருதி 800 ரொம்ப லோ பட்ஜெட்ல இல்ல, ஒரு 75,000 தான் நம்ம கிட்ட ஸ்டார்ட் ஆகுது. அப்பப்போ போயிரும். மாருதி 800 வேணா கால் பண்ணுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணி லட்சக்கணக்கான வியூஸ் போச்சு. அது இன்னைக்கு வரைக்குமே நம்ம அந்த வண்டிக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபோன் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த வண்டி வந்ததுனால நாங்க எடுத்து போட்டிருக்கோம். இந்த மாதிரி வண்டி வந்ததுன்னா உடனே கால் பண்ணி எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ரெனால்ட்ல கிட்டுங்க, RXT TN 85 ரெஜிஸ்ட்ரேஷனுங்க, 2016 மாடல், சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. இது வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. நல்ல சீட் கவரு, எந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது. டயரு எல்லாமே நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் செட்ல இருந்து இருக்கு. இது லோன் அதிகமா கிடைக்கும். ஒரு 3 லட்சம் ரூபா வரைக்கும் ட்ரை பண்ணலாம் இந்த லோனு. இந்த வண்டி பற்றி அதர் டீட்டெயில்ஸ் வேணா கால் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெனால்ட் கிவிட் 2019, 20, 21 நிறைய வண்டி இருக்கு. வெறும் 18,000 கிலோமீட்டர், 15,000 கிலோமீட்டர் ஓடின நிறைய வண்டி இருக்கு. இந்த மாதிரி வண்டி எடுத்தீங்கன்னா இன்சியல் அமௌண்ட் ஒரு 40,000 to 50,000 இருந்தா போதும். பேங்க் லோன் மீதி போட்டு கொடுத்துடலாம். இந்த மாதிரி வண்டி தேவைன்னா உடனே கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, உடனே நாங்க ரிப்ளை கொடுக்குறோம். ஜென் எஸ்டிலோங்க, VXI. இந்த வண்டியோட ஹைலைட்டே வெறும் 35,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. 2012 மாடல், 2 ஓனரு. வண்டி பாத்தீங்கன்னா நல்ல சீட் கவரு, இன்ஜின் சூப்பரா இருக்கு. ஏன்னா வெறும் 35 தானே ஓடி இருக்குங்க. டயர்ஸும் நல்லா இருக்கு. இந்த வண்டி அவங்க பிரைஸ் கோட் பண்றது பாத்தீங்கன்னா 2,30,000 சொல்றாங்க. இது வந்து பிக்சட் பிரைஸ்ல நெகோஷியபிள் பிரைஸ் தான். இதே மாதிரி 2010 மாடல்லயும் ஒரு எஸ்டிலோ இருக்கு. இந்த எஸ்டிலோ நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. ஏன்னா ஹைட்டா இருக்கிறதுனால. மாடலும் உங்களுக்கு வந்து ஹையா இருக்கும், விலையை கம்மியா கிடைக்கும். அதனால இந்த வண்டி நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வண்டி வேணும்னா கால் பண்ணுங்க, சேட் பண்ணுங்க, நாங்க உடனடியாக ரிப்ளை கொடுக்குறோம்.